வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய திட்டங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரிஸில் ஒரு வாரத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட்டையும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போட்டுட்டோங்க. இது வரைக்கும் அந்த வீடியோ சீரிஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கில் நம்ம ஆல்ரெடி 15 திட்டங்கள் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுத்த 5 திட்டங்கள். இதோடு சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு 20 திட்டங்கள் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ நான் சொல்லியிருக்கிற அனைத்து திட்டங்களுமே தமிழக அரசுடைய மிகவும் முக்கியமான திட்டங்கள். நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. முதல்ல தமிழ்நாடு அரசுடைய முக்கியமான திட்டங்களை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக போவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தமிழக அரசுடைய திட்டங்கள் தான் அதிகமாக குமிஞ்சு கிடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து அங்கங்கே அத்திப்பூத்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அது குரூப் ஒன்றுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமே வீடியோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா உங்களுக்கு குரூப் ஒன் ப்ரிலிமினரி வருது அப்படிங்கிறதுனால. ஸோ அதையுமே நம்ம மெர்ஜ் பண்ணி கொண்டு போக ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து. ஓகேங்களா, அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதில் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம ஆண்டுகளை ஞாபகம் வச்சுக்கிறது, அதே மாதிரி ஒரு கதையை ரிலேட்டடாக வருஷத்தை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குன்றது சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கோம். பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுங்க, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விதத்தில் இருக்கும். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, வாங்க நம்ம இப்போ திட்டங்களுக்கு போகலாம். இது போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த திட்டங்கள்லேருந்து உங்களுக்கான கேள்விகள். சிற்பி திட்டம் அப்படின்னா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிற்பி திட்டம் அப்படின்னா என்ன, கல்லூரி கனவு அப்படின்ற திட்டம் எதை பற்றி சொல்லுது இல்லையா, கல்லூரி கனவு கல்லூரி கனவு அப்படிங்கிறது, நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டம் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த 3 திட்டங்களுக்குமான இதை வந்து நீங்கள் கீழே சொல்லுங்கள். அதே மாதிரி அயோத்தியாச பண்டித குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த 5 திட்டங்களுக்கு போயிடலாம். பாருங்கள், 16வது திட்டம் புற்றுநோய் பரிசோதனை திட்டம். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2024 ஜனவரி 22 தொடங்கியிருக்கிறாங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், இது வந்து நிறைய பெண்களுக்கு இப்போ அதிகமாக இருக்குதுங்க. மார்பக புற்றுநோய் இல்லையா, இந்த மாதிரி நிறைய புற்றுநோயினால் பாதிக்கப்படுறவங்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பரிசோதனை திட்டம் தான் இது. எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் தொடங்கியிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் இதுக்கான நிலையங்கள், பரிசோதனை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இதுக்கான பரிசோதனை நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா, ஸோ ரீசெண்டாக இந்த புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக மக்கள்கிட்ட இருக்கிறதுனால இதை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டம். ஒன்லி 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மட்டும் தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி, அடுத்த ஸ்கீம் போயிடலாம். 17வது திட்டம் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம், மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் பிரித்து வச்சு கரெக்டாக படிச்சுக்கணும். மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி ஆய்வக சேவை, தொழிலாளர்களை தேடி மருத்துவம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். இது வந்து 2024 பிப்ரவரி 5 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, தொடக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தொல்லவளை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க. எங்கன்னா கன்னியாகுமரியில் இல்லைங்களா, தொல்லவளை ஆரம்ப சுகாதார நிலையத்தில். இதோடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 63 வகையான மாதிரிகளுக்கு சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன வகையான நோய்கள் மக்களுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாம்பிள்ஸுக்கான ஒரு ஆய்வக பரிசோதனை வந்து நடந்துகிட்டு இருக்குது கன்னியாகுமரியில். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெக்குலரியான ஒரு ஸ்கீமுங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆய்வக பரிசோதனை அப்படின்ற ஒரு நிலையம் இருக்கக்கூடியது வந்து ரொம்ப ரேரு. பெரும்பாலும் நம்ம வந்து இந்த மாதிரி சாம்பிள்ஸ்லாம் வந்து அமெரிக்கா இல்லாட்டி பெரிய பெரிய மெடிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் தான் நம்ம அனுப்பி இது வரைக்கும் நம்ம சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது புதுசாக ஒரு கொரோனா மாதிரியான நோய் வருது அப்படின்னா, ஸோ இந்த டிஎன்ஏல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, ஆர்என்ஏல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுதா, இந்த நோய் வகைகள் எந்தெந்த மாதிரி புதுசாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வெளியில் நம்ம கொடுத்து தான் அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்க திட்டம் தான் இந்த மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் அப்படிங்கிற ஒரு அருமையான திட்டம். ஓகேங்களா, அடுத்த ஸ்கீம் போயிடலாம். 18வது திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான திட்டம் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2021 டிசம்பர் 18ங்க. 2021 டிசம்பர் 18 தொடங்கியிருக்கிறாங்க. எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. ஓகேங்களா, ஆக்சுவலாக இது மேல்மருவத்தூர் அரசு மருத்துவமனையில் உங்களுக்கு தொடங்கின மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. ஏன்னா மேல்மருவத்தூர் தான் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மருத்துவமனையில் தான் தொடங்கியிருப்பாங்க, ஸ்பெசிஃபிக்காக அங்கே அந்த மருத்துவமனையில் தொடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நோக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில்
சாலை விபத்துகளில் காயமடைஞ்சவங்களுக்கு முதல் 48 மணி நேரத்துக்குள்ளே வந்து மருத்துவ சேவை கொடுக்கறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கமே உங்களுக்கு வந்து மானியம் மாதிரி வழங்குறாங்க. ஓகேங்களா, அந்த திட்டத்தில். ஸோ தமிழ்நாட்டில் சாலை விபத்தில் காயமடைஞ்சவங்களுக்கு முதல் 48 மணி நேரத்துக்குள்ள 1 லட்ச ரூபா. இந்த திட்டத்தில் 237 அரசு மருத்துவமனை மற்றும் 455 தனியார் மருத்துவமனைகள், மொத்தமாக 692 மருத்துவமனைகளில் உங்களுக்கு இதற்கான சிகிச்சை வந்து வழங்கப்படுகிறது. மொத்தமாக 692 மருத்துவமனைகளில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சிகிச்சையை நீங்கள் வழங்கிக்கலாம். இதுக்கான மருத்துவமனைகள் லிஸ்ட்டு கூட அவங்களுடைய வெப்சைட்டில் விட்டுருப்பாங்க. எந்தெந்த மருத்துவமனைகளில் என்ன மாதிரியான அந்த சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அரசாங்கம். ஸோ தமிழ்நாட்டோடைய எல்லைக்குள்ள சாலை விபத்துக்களில் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களும் இதில் வந்து பயனடையலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நாட் ஒன்லி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த ஸ்கீமில் வந்து பயனடையணும் அப்படின்ற ஒன்று கிடையாதுங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கி இதை கூட்டில் வைப்பாங்க. இல்லை, இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஒரு ஸ்கீம் வந்துருச்சுன்னா அதில் யார் யாரெல்லாம் பயனாளிகள், அதோடைய திட்டத்துடைய நோக்கம் என்ன, எப்போ தொடங்கினாங்க, இல்லை இதில் யார் யாரெல்லாம் பயனாளிகள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். பாருங்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, எந்த எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்தியா மட்டும் கிடையாது, எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த நம்மை காக்கும் 48 ஸ்கீமில் பயனடையலாம். 1 லட்ச ரூபா வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. இல்லை, அடுத்த ஸ்கீம் போயிடலாம். கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் 102 அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி எண், இலவச தொலைபேசி எண் கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்போ கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா 2024 ஆகஸ்ட் 19 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா, இது வந்து மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில், ஓகேங்களா, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் சில டிபார்ட்மெண்ட்ஸும் சொல்லுங்கள் சார்னு சொல்லி கேட்குறீங்க. நமக்கு கண்டிப்பாக டேட்டா கிடச்சுன்னா அதையும் நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த திட்டம் வந்து மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் 102 ஒரு மருத்துவ சேவை எண் மையம் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்போது மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக மா சுப்பிரமணியன் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இந்த சேவை மையத்தில் மொத்தமாக 50 ஆலோசகர்கள் இருப்பாங்க. ஒரு கர்ப்பிணியை 5 முறைக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஃபோனை போட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா, எங்கே இருக்கீங்க, எதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 முறைக்கு மேலே உங்களை என்ன பண்ணுவாங்க, தொடர்பு கொண்டு உங்கள் நலன் விசாரிக்கக்கூடிய ஒரு திட்டமாக அது இருக்கும். 100% அனைவரிடமும் உடல்நலம் மற்றும் சிகிச்சை விவரம் பெறப்படும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து சிகிச்சை பெற்றுட்டு போனீங்களே, இப்போ உங்கள் உடல்நலம் எப்படி இருக்குது, உங்களுக்கு வேறு எதுவும் சிகிச்சை தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கர்ப்பிணிகளை கண்காணிக்கிறதுக்கான ஒரு திட்டம். ஏன்னா அந்த நம்ம தமிழ் படங்கள்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அப்படியே எந்த மாசமாக இருக்கிறவங்களை வந்து வீட்டில் தனியாக விட்டு போயிடுவாங்க, யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க என்னடானா திடீர்னு பிரசவ வலி வந்து தனியாக வந்து வீடு ஃபுல்லாக வந்து உருண்டுக்கிட்டு கிடப்பாங்க. அப்போ வந்து கடைசியாக வந்து யாராவது வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சீன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபோன் கூட உங்களால் பண்ண முடியாது. ஃபோனை எடுக்க போவாங்க, கீழே விழுந்துருவாங்க. கரெக்டாக ஃபோனுக்கிட்ட கை போகும், டக்குனு கீழே விழுந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கர்ப்பிணிகளை வந்து அவங்களே ஃபோன் அடிச்சு, ஓகேங்களா, நீ வந்து இப்படி ஆலோசனை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களை கண்காணிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் திட்டம். 102 அப்படிங்கிறது ஒரு இலவச எண், இதுக்கான ஒரு நம்பர். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் 1 லட்சம் பிரசவத்தில் 45.5 பேர் வந்து இப்போ உயிரிழந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். இது வந்து MMR ரேட். ஓகேங்களா, 1 லட்சம் மகப்பேற்றுக்கு ஏற்படக்கூடிய தாய்மார்களுடைய இறப்பு விதத்தை பற்றி சொல்லக்கூடியது. 2023-24 இந்த நிதியாண்டு அறிக்கைப்படி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மகப்பேற்றுக்கு 45.5 பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து சரி பண்ணணும். இப்போ குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் 24-25. ஓகேங்களா, ஸோ இது பழைய டேட்டா, பட் இப்போ குறைஞ்சிக்கிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதை குறைக்கிறதுக்கான நோக்கமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம், கர்ப்பிணிகளை கண்காணிக்கிறதுக்கான திட்டம். 102 ஞாபகம் வச்சுங்க. இதே மாதிரி 104ன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குதுங்க. அது என்ன நம்பர் அப்படிங்கிற தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். 104 அப்படிங்கிற ஒரு நம்பர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், தொழிலாளர்களை தேடி மருத்துவம். இப்போ தான் படித்தோம், மருத்துவர்களுக்காக தேடி மக்களை தேடி ஆய்வக சேவைன்னு சொல்லி. அந்த திட்டம் என்ன, எங்கே தொடங்கப்பட்டதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். மேலே போய் பார்க்காம கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம், சொல்லிவிட்டு அப்புறமா நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, தொழிலாளர்கள் தேடி மருத்துவ திட்டம் அப்படிங்கிறது இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2024 ஜனவரி 10 தொடங்கியிருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் உங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க. இதோடைய நோக்கம் தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை கொடுப்பதுங்க. தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் இது மூலமாக பயனடைவாங்க. சரிங்களா, 50 லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்கிறதுக்காக இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. மொத்தமாக 50 லட்சம், பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 crore தொழிலாளர்களை வந்து ஒரு பரிசோதனை செய்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. முக்கியமாக தொற்றா நோய்களுக்கான சிகிச்சை. இல்லை, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஞாபகம் வச்சுங்க. ஸோ 5 திட்டம் முடிச்சாச்சு. தொழிலாளர்கள் தேடி மருத்துவம்ன்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது. கர்ப்பிணிகளை கண்காணிக்க 102 நம்பர் 5 முறைக்கு மேலே ஃபோன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இன்னும் இந்த நம்மை காப்போம் 48 அப்படிங்கிற செங்கல்பட்டில் தொடங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் கன்னியாகுமரி. அதே மாதிரி புற்றுநோய் பரிசோதனை திட்டம் அப்படிங்கிறது வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய்க்கெல்லாம் 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எல்லா இடத்துலையும் தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, முடிஞ்சு. ஸோ இதோட உங்களுக்கு 20 திட்டங்கள் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.